தீபாவளினா பளிச்சுன்னு ஞாபகத்துக்கு வர்றது பட்டு, பட்டாசு, பலகாரம் நான் ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய். அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான். தென்காசி தொகுதி எம்எல்ஏ பழனி நாடார் திமுக ஆட்சியை விமர்சித்து கதறி அழுதது கூட்டணியில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக காங்கிரஸில் தற்போது 17 எம்எல்ஏக்கள் உள்ளனர். அவர்களின் தொகுதிகளில் மக்களின் மனநிலை எப்படி உள்ளது என திமுக ஆதரவு நிறுவனம், உளவுத்துறை, தனியார் நிறுவனம் என 3 சர்வே சில மாதங்களுக்கு முன் எடுக்கப்பட்டது. அவை அளித்த அறிக்கை வழியே காங்கிரசின் 12 எம்எல்ஏக்கள் மீது அவர்களின் தொகுதி மக்கள் கடும் அதிருப்தியில் இருப்பது தெரியவந்தது. வரும் சட்டசபை தேர்தலில் மீண்டும் அவர்கள் போட்டியிட்டால் காங்கிரஸ் வெற்றி பெறாது என்றும் அதற்கான காரணங்கள் குறித்தும் சர்வே அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளன. இந்த அறிக்கை விவரம் காங்கிரஸ் தலைமைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. அது குறித்த தகவல்கள் தற்போது காங்கிரஸ் எம்எல்ஏக்களுக்கு தெரியவந்தது. இந்த பட்டியலில் தென்காசி தொகுதி எம்எல்ஏ பழனி நாடார் இடம்பெற்றுள்ளார். எனவே தனக்கு மீண்டும் சீட் கிடைக்குமா என பழனி நாடாருக்கு சந்தேகம் ஏற்பட்டது. இந்த சூழலில் அவர் அளித்த பேட்டி கூட்டணியில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. அவர் அளித்த பேட்டியின் விவரம்: கடந்த 2021ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் தென்காசி தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றேன். ஓட்டு கேட்க சென்றபோது இரட்டைக்குளம் கால்வாய் திட்டத்தை நிறைவேற்றி தருவோம் என முதல்வர் ஸ்டாலின் வாக்குறுதி அளித்தார். அதனால் வெற்றி பெற்றேன். இது தொடர்பாக முதல்வரிடம் 5 முறை, அமைச்சர் துரைமுருகனிடம் 15 முறை, தங்கம் தென்னரசுவிடம் 3 முறை, துணை முதல்வரிடம் 2 முறை என தொடர்ந்து வரிசையாக மனுக்களை வழங்கியிருக்கிறோம். ஆனால் அந்த திட்டத்தை நிறைவேற்றவில்லை. இதனால் தொகுதி மக்களும் விவசாயிகளும் கூட்டு சேர்ந்து எங்களை ஏமாற்றி விட்டீர்களே என என்னை திட்டுகின்றனர். இதனால் ஓட்டு கேட்டு செல்லும்போது எதிர்ப்புகள் வரும். அந்த அளவிற்கு மோசமான சூழ்நிலை உள்ளது என பழனி நாடார் கூறியிருந்தார். ஆட்சி முடியவுள்ள நிலையில் கூட்டணி கட்சி எம்எல்ஏவே தேர்தல் வாக்குறுதியை முதல்வர் நிறைவேற்றவில்லை என கூறியிருப்பது கூட்டணியில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது.